தம்பூன் நாடாளுமன்ற உறுப்பினராக அன்வார் தேர்ந்தெடுக்கப்பட்டதையும் பின்னர் பிரதமராக நியமிக்கப்பட்டதையும் சவால் செய்து வேதமூர்த்தி தாக்கல் செய்த வழக்குக்கு சட்ட அடிப்படை இல்லை என்று பிரதமர் அன்வார் இப்ராஹிமின் வழக்கறிஞர் ரஞ்சித் சிங் உயர்நீதிமன்றத்தில் இன்று வாதிட்டார். குடிமகன் அல்லது அரசியல் கட்சி தலைவர் என்ற அடிப்படையில் வேதமூர்த்தி இந்த வழக்கை தாக்கல் செய்ய முடியாது, அவருக்கு சட்ட ரீதியான தகுதி எதுவும் இல்லை என்று அவர் கூறினார். 2022 ஆண்டு தம்பூன் தொகுதியில் அன்வார் வெற்றி பெற்றதை சவால் செய்ய வேண்டுமானால் கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு 118 கீழ் தேர்தல் மனு தாக்கல் செய்ய வேண்டும். அது தேர்தல் முடிவுகள் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்ட 21 நாட்களுக்குள் தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். மேலும் அத்தகைய மனுவை தாக்கல் செய்யும் உரிமை தம்பூன் வாக்காளருக்கே உண்டு என்றும் ரஞ்சித் சிங் கூறினார். இந்த வழக்கில் எந்த தேர்தல் மனுவும் தாக்கல் செய்யப்படவில்லை. எனவே அன்வாருக்கு எதிராக வழக்கு தொடர்ந்துள்ள வேதமூர்த்தி ஒரு பிஸி பாடி மட்டுமே என்று கூறி ஆரம்ப சம்மன்களை நிராகரிக்குமாறு கூறினார். மலேசிய முன்னேற்ற கட்சியின் தலைவரான வேதமூர்த்தி கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 14ஆம் தேதி இந்த வழக்கை தாக்கல் செய்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.